எல்லாருமே இந்த செஷன் வந்திருக்கவங்க எல்லாரையும் வார்ம் வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. கோமலா. கோமலா. சொல்லுங்க கோமலா, என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 27. 27 வயசு ஆகுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்களா? என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க? பிரெக்னன்சிக்காக வெயிட் லாஸ் பண்ணுங்க. சரிம்மா, எவ்வளவு நாள் ஆச்சுமா மேரேஜ் ஆகி உனக்கு? 6 இயர்ஸ். அவ்வளவுதான், வெறும் 27 தான். அதுக்குள்ளே எவ்வளவு அர்ஜென்ட் பாருங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆக வேண்டியதானே. நீங்க மட்டும் வந்தீங்களா, ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? ஓகே, 2 பேரும். உங்க பேர் சொல்லுங்க. ஜெய்சங்கர். ஏஜ் 28. ஓகே, 2 பேரும் சின்ன பசங்க தான். அதனால அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ நீங்க ஆனா இந்த 6 இயர்ஸா வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா கோமலா? பண்ணிருக்கோம். என்ன சொன்னாங்க? இல்ல ஐவிஎஃப் பண்ணிருக்கோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தோணுச்சா இல்ல வேற வந்து ஃபேமிலில இருக்கவங்க சொன்னாங்க? இல்ல நானே வெயிட் லாஸ் பண்ணணும். ஆனா 6 வருஷத்துக்கு முன்னா வெயிட் உங்களுக்கு கம்மியா தான் இருந்ததா? ஆமாங்க. இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா நீங்க? 92 வந்துட்டீங்க. ஆனா மேரேஜ் எப்போ எவ்வளவு இருந்தீங்க? அப்போ 85. ஓ, அப்பவே 80 தான் இருந்திருக்கீங்க. அப்போ உங்களோட சைக்கிளிங் அதெல்லாமே நார்மலா இருந்ததாமா? நார்மல். இப்போ அது மாதிரி நார்மலா இருக்கா இல்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கா? இல்ல நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. சரி, ஓகே. அப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுல சீரியஸா இருக்கிறீங்க. இப்போ இங்க வந்தீங்க இல்லையா கோமலா, யார் சொல்லி வந்தீங்க? உங்க ரிலேஷனா இல்ல உங்க ஃப்ரெண்டா இல்ல தெரிஞ்சவங்க இதை வந்து ரோட்ல இன்வைட் பண்ணாங்களா? எப்படி இங்க வந்தீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு இங்க தெரிஞ்சவங்க, அதனால தான் ரெக்கமெண்டேஷன். ஜெய்சங்கர், உங்களுக்கு யாரு தெரியும் இங்க? அவருங்களா? சரி சரி. அவர் யாரு, உங்க ஃப்ரெண்டுங்களா இல்ல வேற? எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட் அவரு? 2 வருஷம் தெரியும். 2 வருஷமா தெரியும். ஆனா இந்த மாதிரி ஹெல்த் சென்டருக்கு வந்து அவர் நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு, அவர்கிட்ட என்ன ரிசல்ட் பாத்தீங்க நீங்க? டெய்லி ஸ்டேட்டஸ் போறாங்க. ஓகே ஓகே. அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன உங்களுக்கு வந்து அட்மையர் பண்ணுச்சு? வெயிட் லாஸ் டெய்லி பாக்குறோம், வெயிட் லாஸ் பண்ணி பண்றாரு. பார்க்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது. ஓகே, இப்போ நீ வந்து பர்பஸ் வந்து என்னன்னா அது ஒரு ஓரமா வச்சுங்க. இப்போ இங்க நல்லா கவனிங்க. இப்போ நிறைய பேர் இது உள்ள வரவங்க எல்லாருமே நிறைய டைப் பண்ணாங்க. வெயிட் லாஸ், வெயிட் கெயின், தைராய்டு, நீ பெயின், இப்போ பேபி எல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு ஏதாவது மெடிக்ளைம் இதை எடுத்தா இது உடனே ஆயிடும் அப்படின்னு தப்பா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. நார்மலா கவனிங்க. உங்களோட ராங்கான ஈட்டிங் ஹேபிட்ல இருக்கிறீங்க. இப்போ ஒபிசிட்டியா வேற இருக்கிறீங்க. அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூல இருக்குங்க. உணவு பழக்கத்தை உங்க கோச் கூட வந்து ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி நார்மல் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரா கைட் பண்ணுவாங்க. டே இன் டே அவுட் உங்க கூடயே இருப்பாங்க. அப்ப இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நீங்க லைவா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் நேரடியா பேசுறதையும் நீங்க பார்க்கலாம். சோ அந்த ப்ரோக்ராம் நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்க கையில எல்லாம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. கார்டு எடுத்துக்கோங்க. கையில இருக்கா? சூப்பர். அதுல எத்தனை கார்டுல வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கேன்? ஓ, இப்போ வந்து ஸ்கூல்ல போயிட்டு ரெட்ல மார்க் பண்ணா அது பாஸா ஃபெயிலா? அப்போ நம்ம ஹெல்த் விஷயமா, சின்ன பசங்க நீங்க 2 பேருமே ஹெல்த் விஷயமா பாத்தீங்கன்னா நிறைய ரெட் மார்க் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இதுல இருந்து நம்ம நினைச்சோம்னா கிரீனுக்கு நம்ம மாறலாம். ஆனா நினைக்கிறது நீங்க 2 பேர் தான் நினைக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நீங்க பாத்துக்கோங்க. இதை பத்தியான எக்ஸ்பிளனேஷன் ஒரு 2 மினிட்ஸ் சொல்ல போறேன். நார்மலா வந்து வயசு ஆயிடுச்சு, இப்ப இந்த பசங்க சின்ன வந்து வெயிட் ஏறிடுச்சு, இல்ல மேரேஜ் ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நல்லா கவனிங்க. நீங்க நார்மலா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வெயிட். எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்களேன். ஒரு 168 சென்டிமீட்டர் இருந்தீங்கன்னா 68 கிலோன்றது உங்களோட ஐடியல் வெயிட். அத மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால ஆக்டிவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கும். இது எதெல்லாம் சேர்ந்து இருக்கு? போன்ஸ், மசில்ஸ், ஃபேட், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வெயிட். இதுல ஃபேட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கணும். இப்ப மென்னா இருக்கிறீங்கன்னா 10 to 20 இருக்கணும். இப்ப லேடியா இருக்கிறீங்கன்னா 20 to 30% இருக்கணும். நல்லா தானே பேசிட்டீங்க. என்ன திடீர்னு பர்சன்டேஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். தேடவே தேடாதீங்க. எங்கேயும் போய் பர்சன்டேஜ் எல்லாம் கணக்கெல்லாம் போடாதீங்க. இந்த லேபுக்கு எல்லாம் போகுது. உங்க ஹெல்த்தை கொஞ்சம் குனிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சின்ன தொட்டு பாருங்க. இந்த டபுள் சின்ன இருக்கா? இருக்குதுன்னா உங்களோட ஃபேட் வந்து அதிகமா இருக்கு. இந்த கையை எப்படி நீட்டி பாருங்க. கைக்கு கீழே சத தொலை தொங்குதா? ஃபேட் அதிகமா இருக்கு. இப்ப அந்த வயிறை தொட்டு பாருங்க. உங்க வயிறு இருக்கா? எப்படி இருக்குன்னு? பிளாட்டா இருக்கா? கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறீங்க, ரொம்ப பெரிய ஒபீஸா இருக்கிறீங்களா? தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் உங்களோட சைட்ல எல்லாம் பாருங்க. இப்ப மென்னா இருக்குன்னா உங்களுக்கு வி ஷேப் இருக்கும். லேடியா இருக்குன்னா எஸ் மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் பிளாபியா இருக்கு, எக்ஸஸ் வெயிட்டா இருக்குன்னா உங்களை பார்த்தாலே தெரியும். நடக்கிற ஸ்டைல் பாருங்களேன். வாக்கிங் ஸ்டைலு அழகா நடந்தீங்கல்ல. ரேம்ப் பார்க்கலாம் சூப்பரா போனீங்க. உங்களுக்கு உங்களே நீங்க நல்லா வந்து எக்ஸைட்மெண்டா பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப அப்படியா இருக்கு? நடக்கவே முடியல. கால் ஓனி நடக்கிறோம். நேற்று கூட ஒரு கேம்ப் போகும்போது பார்த்தா நார்மல் ரொம்ப சின்ன வயசு, அவங்க அப்படி நடக்கவே முடியல. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆகுவோம். அப்ப அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபேட் அக்யூமுலேட் ஆயிருக்கும். அதோட ரொம்ப முக்கியமானது நம்மளோட பிஎம்ஐ எவ்வளவு இருக்கணும்? 19 to 23 இருக்கணும் இந்தியன் பீப்புள். உங்களுக்கு அது இருக்கா பாருங்க. 23க்கு மேல போனாலே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதை சொல்லலாங்க? ரொம்ப சிம்பிள். காலைல தூங்கி எழுந்திருக்கிறீங்க, காலை கீழே ஊனவே முடியல, செம்ம டயர்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா, ஸ்னோஸ், உங்களோட அலாரம் அடிக்கும், எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கும். காரணம் என்ன?
உங்களோட பிஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இல்ல ஹோல் டேல இந்த டயர்டு இல்லாம தலை வலிக்குது, இல்ல மயக்கம் வராம இருக்கு, இல்ல வேகமா நடக்கிறீங்க, படி ஏறீங்க, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, இந்த கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், பிஸ்டுலா, பெப்டிக் அல்சர்னு ஃபுட் பைப்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளத்திலேயே நம்ம இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். நம்ம உடம்புல எவ்வளவு ஃபேட் அக்குமுலேட் ஆகுது, இல்ல உடம்புல எல்லா இடத்துலயுமே பெயின், ஜாயிண்ட் பெயின், கை வலிக்குது, கையை தூக்க முடியல, முட்டி வலிக்குது, பாதை வலிக்குது, பாதை எரிச்சல்னு உடம்புல பேக் பெயின், ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல எல்லா. சில இப்பெல்லாம் நியூவா நிறைய பேர் நான் அட்டன் பண்ணும்போது ஜாயிண்டா எனக்கு வலிக்குது, பாயிண்டா வலிக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பெயின் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹெல்த் நம்மள்ட்ட பேசும்போது நம்ம கவனிக்கவே மாட்டோம். அது ஃபர்ஸ்ட் டயர்ட்ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியா சொல்றாங்க லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு கூட நிறைய பேர் டைப் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்க இதெல்லாம் என்ன லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அதுலயும் இன்னும் மேஜரா வந்து கேன்சர்னா பயப்படுற விஷயங்களா இப்ப நார்மலா ஒரு 10 பேர் எடுத்தா ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கு. அந்த மாதிரி வந்து பீப்புள் வந்து சஃபர் ஆயிட்டே இருக்காங்க. இப்ப இது வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாதா? இது ராங்கான ஹேபிட் நம்ம பண்ணி 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 இந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு டே நீ ஒரு யூ டர்ன் தான், வேற ஒண்ணுமே பண்ண யூ டர்ன் போட்டீங்கன்னா உங்களுடைய அன்ஹெல்த்தியா இருக்க நீங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பீப்புளை தான் இங்க நிறைய பேர் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பேர் ராஜபாண்டி. ராஜேந்திரன். ராஜபாண்டி. ராஜபாண்டி. ஆமா. சொல்லுங்க ராஜபாண்டி, என்ன ஏஜ் அது? 33 ஆகுது. 33. இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? நேத்து 2 days ஆகுது. நேத்தா வந்து நேத்து ஒரே ஒரு நாள் தான் வந்தீங்க. இது உள்ள வந்து நேத்து இதே மாதிரி உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி செஷன் பாத்தீங்களா நேத்து? கரெக்டா கோச் கொடுத்தாங்க. இப்ப அதுக்குள்ள 1.5 கிலோ லாஸ் பண்ணிருக்கேன் ஒரே நாள். ராஜபாண்டி என்ன ஸ்பீடா இருக்கீங்க பாருங்க. எங்களுக்கு வந்து 276 கிலோ வெயிட் லாஸ் பண்ண கம்பெனி. எங்களுக்கு அது ஈஸியா புரியும். உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த ஏஐ மைண்ட்ல போட்டு எங்க மைண்ட்ல நீங்க அந்த ஸ்மார்ட்டா இருக்கிறது தெரியும். அதனால எங்களுக்கு அது ஈஸி. நான் வெயிட் பத்தி கேட்கவே இல்லை. வெயிட் உங்களுக்கு வந்து கற்பூரம் மாதிரி கரைஞ்சிடும். நான் கேட்கறது நேத்து ஒரு நாள் வந்தீங்கல்ல, வர்றதுக்கு முன்னால உங்க ஹெல்த்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் நேத்து கோச் கேட்டிருப்பாங்க, நீங்க சொல்லிருப்பீங்க ஹெல்த் கண்டிஷன். உங்க உடம்புல என்னெல்லாம் ஹெல்த் கண்டிஷன், என்னென்ன பிரச்சனை இருந்தது, எதுக்காக மெடிசன் சாப்பிடுங்க, அதை சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி வந்து ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன். காலில் வெரிகோஸ் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரியா தூக்கம் இல்ல. இப்ப உங்க கோச் கரெக்டா கொடுத்தாங்க. நேத்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் இன்னைக்கு. ராஜபாண்டி இப்ப வந்து பாருங்க, திரும்ப டக்குன்னு ஓடியாந்துறீங்க. நல்லதுக்கு மட்டும் ஓடியாந்துங்க. கொஞ்சம் நல்லா உடனே அதையே சொல்றது ஒண்ணு இல்ல. வெரிகோஸ் பெயின் இருந்தது, தூக்கம் வர்றதில்ல. இந்த தூக்கம் வர்றதுன்னு சொல்லுங்க, எவ்வளவு நாளா நம்ம தூக்கம் வராம இருக்கு? ஒரு 4 years இருக்கு. சரியா சாப்பிடுறது இல்ல, தூக்கம் இல்ல. என்ன மாதிரி ஒர்க் ஹேபிட்ல இருக்கு? என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? இது வந்து ஹோட்டல் ஃபீல்டு மேடம். நின்னுகிட்டே வேலை பார்க்கணும். உங்களுக்கே தெரிஞ்சு நின்றுட்டே வேலை பார்க்கணும்னா வெரிகோஸ் பெயின் வந்து மேக்ஸிமம் ஹோட்டல் ஃபீல்ட்ல வரும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நிக்கிறது. ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கணும், மிலிட்டரியில இருக்கவங்க, போலீஸ்ல இருக்கவங்க ரொம்ப நேரம் தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதில்லை. ஏன் நமக்கு மட்டும் வருது? அதுக்கான காரணத்தை இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கான எஜுகேஷன் கத்துக்க போறீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தூக்கம் வரலன்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4-5 நாள் தூங்கினாலே அரை பைத்தியம்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா நம்ம தூங்காம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். வெறும் 33 வயசு ஆகுது. மேரிடா நீங்க? மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்கு. இப்ப உண்மையா சொல்லுங்க, ஆரோக்கியம் நம்ம வச்சுக்காம அந்த குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? அந்த குழந்தைங்களை பாத்துக்கூடிய கடமை உங்களை சேர்ந்தது. ஆனா என்னன்னா, நீங்க ஒரே விஷயம் சொல்றீங்க, தூக்கல்ல எனக்கு வெரிகோஸ் இருந்துச்சுன்னா அதுல எவ்வளவு ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஈவன் நீங்க டாக்டர் போயிருந்தான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த தூக்கம் இல்லாம இருந்தீங்க இல்லையா, நேத்து ஒரு நாள் தான் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டீங்க சப்ளிமெண்டா. மத்தபடி உங்க வீட்டு சாப்பாடு தான். அடிஷனலா இதை ஆட் பண்ணீங்க. கரெக்டா? நான் ஃப்ரெஷ் குடிச்சாச்சா? நீங்க ஒரே ஒரு நாள் ஆட் பண்ணீங்க, உங்களுக்கு இவ்வளவு நல்ல ரிசல்ட் இருக்கு. என்னெல்லாம் இப்ப ரிசல்ட் பாத்தீங்க? இப்ப சொல்லுங்க, அந்த வெரிகோஸ் பெயின் எப்படி இருக்கு, தூக்கம் எப்படி இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நேத்து சாப்பிட்டது வந்து இப்ப எனக்கு அவ்வளவா பெயின் இல்ல. நல்லா தூக்கம் இருந்துச்சு. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நார்மலா. வேற என்னெல்லாம் சின்ன சின்ன மாற்றம் பாத்தீங்க உடம்புல, சொல்லுங்க பார்க்கலாம். மத்தபடி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்ல. நல்லா இருக்கும். அப்படிங்கப்பா. சைட் எஃபெக்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டீங்க. சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு புரியல, எனக்கு சொல்லி கொடுங்க. சைட் எஃபெக்ட்ஸ் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம், எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணனால இந்த டேப்லெட்லாம் நான் முன்னாடி எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்ல. இங்க போனா ஸ்டெப்ஸ்ல போனா மூச்சு அதிகமா வாங்கும். இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் நார்மலா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொடுக்குற கரெக்டா சொல்றத ஃபாலோ பண்ணிக்கிறேன். கோச் உங்களுக்கு வந்து 2-3 வாட்டி கால் பண்ணாங்களா, இல்ல ஒரு வாட்டி கால் பண்ணாங்களா? இல்ல, அவங்க 4 தடவை கால் பண்ணி கேட்டாங்க, எப்படி இருக்கு, ஏதாவது ரிசல்ட் இருக்கு, ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு கேட்டாங்க. ஓகே. இப்ப வந்து நேத்து நடந்தது, முந்தானத்து நடந்த விட நேத்து வந்து விசாரிச்சிருக்காங்க. அடிஷனலா வந்து எதனால இந்த மாற்றம் வந்துக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம எனக்கு வந்து கூட வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இப்படி இருக்கு, நீங்க வர்றதா வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சேர்த்து விட்டாங்க. அவங்க சொன்ன வந்து இப்ப எனக்கு நேத்து என்ன மாற்றம் பண்ணீங்க? எதனால இருக்கு இவ்வளவு நாள் மாத்திரம் வந்து சாப்பிட்டு தானே இருக்கீங்க, எது மாற்றமும் வரலையே. நேத்து எதனால மட்டும் இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கும்? நல்லா தூக்கம் வந்துச்சு,
வலி கொஞ்சம் பரவாயில்லன்றீங்களே, எதனால நடந்திருக்கும்? இல்ல காலையில வரும்போது போயிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரிங்க் கொடுத்தாங்க, குடிச்சேன். எனக்கு அதை குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் பிடிக்கல. ஏன்னா வெறும் வயித்துல குடிக்கிறது ஒரு மாதிரியாவே இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து 5 லிட்டர் தண்ணி அவங்க சிப் பண்ணி கொஞ்சம் கேப் போட்டு குடிக்க சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இல்ல. ம், அவங்க ம். கோச் கரெக்டா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் தண்ணி கரெக்டா குடிச்சேன். 5 லிட்டர் நேத்து குடிச்சேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க டீ நிறைய குடிப்பீங்களா? இல்ல காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அவ்வளவுதான். நல்ல சுகர் ஜாஸ்தி வச்சு சாப்பிடுவீங்களா? நார்மலா தான் சொல்றேன். ஏன்னா இந்த டீ இது இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு சுகர் ஆடட் கிடையாதுல்ல. குடிக்கும் போது என்னடா ஆனா கசக்காது, பட் அதனால அந்த டேஸ்ட் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், அது டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து உங்களுக்கு நியூட்ரிஷன் பிரேக்ஃபாஸ்ட் கையில கொடுத்துருப்பாங்களா? எனக்கு கூட வந்துருச்சு. குடிச்சிட்டீங்களா? அது டேஸ்ட் நல்லா இருக்கா? இன்னைக்கு என்ன ஃபிளேவர் கொடுத்துருக்காங்க? நேத்து கொடுத்த பிளேவர் தான் குடிச்சேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ராஜபாண்டிக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான், இன்னும் ஒரு நாள் எடுக்கல, 2 நாளுக்கு திருப்பி நான் ராஜபாண்டி பேசுவேன் நானு. அதுக்கு முன்னால வாட்டர் கேன்ல மெஷர் பண்ணி தான், ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன்ல மெஷர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கம்ப்ளீட் பண்ணும். இப்ப ராஜபாண்டி சொல்லும் போது கிளீனா சொன்னாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கம்ப்ளீட் பண்ணேன், எனக்கு சூப்பரா ரிசல்ட். அதே தான் உங்களுக்கும், நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. மத்தியானம் லஞ்ச்ல நார்மலா ஒரு போர்ஷன் ரைஸ் இருக்குன்னா ரைஸ்ல மட்டும் நல்லா கவனிங்க, ஒரு போர்ஷன் ரைஸ் எடுத்து அதுக்கு ஈக்குவலா காய்கறியும் கீரையும் ஆட் பண்ணிக்கணும். சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அப்ப முழு சாப்பாடு தான், காய்கறி கீரை நிறைய இருக்கணும், ஒரு ஹாஃப் போர்ஷன் ஃபுல் சாப்பாடு. இப்படி சாப்பிட்டோம்னா எனர்ஜி நல்லா இருக்கும். உங்க கோச் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க என்னெல்லாம் சாப்பிடலாம்னு, அதையும் நீங்க தாராளமா சாப்பிடலாம்.